ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட் சுருக்கம். பதம் 66. நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய நாச்ச அயுக்தஸ்ய பாவன நாச்ச அபாவயதக சாந்திர் சாந்தஸ்ய குதக சுகம். டிரான்ஸ்லேஷன்: உன்னதமான கிருஷ்ண உணர்வு பெறாதவனுக்கு கட்டுப்பாடான மனதோ நிலையான அறிவோ கிடையாது. இவை இல்லாவிட்டால் அமைதிக்கு வழி இல்லை. அமைதி இல்லாமல் ஆனந்தம் கண்டிப்பாக கிடைக்காது. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இதில் பகவான் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணரோட தொடர்பு இல்லாதவரை நமக்கு எந்தவித நிம்மதியும் அமைதியும் கிடைக்காது அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு. கிருஷ்ண உணர்வில் இல்லாத வரையில் ஒருவன் அமைதி அடைய வாய்ப்பில்லை. பகவான் கிருஷ்ணரே எல்லா யாகங்களின் தவங்களின் நற்பயனுக்கு உரியவர். எல்லா அகில ஆக்கங்களுக்கும் அவரே அதிகாரி. ஜீவாத்மாக்களுடைய உண்மை நண்பர் அவரே அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டா மட்டுமே உண்மையான அமைதியை காண முடியும் அப்படிங்கிறத 5ஆம் அத்தியாயம் 29வது பதத்தில் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஏன்னா பகவான் கிருஷ்ணருடைய உணர்வில் இல்லை அப்படின்னா, பகவானுக்கு பக்தி பண்ணலை அப்படின்னா நம்முடைய மனதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது, நம்மளுடைய புலன்களையும் கட்டுப்படுத்த முடியாது. இவைகளையெல்லாம் கட்டுப்படுத்தலை அப்படின்னா நம்மளால் அமைதியாக சந்தோஷமாக இருக்க முடியாது. ஏன்னா நமக்கு ஏன் துன்பம் வருது அப்படின்னா, நம்மளுடைய புலன்கள் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் அந்த புலன்களுடைய கட்டுப்பாட்டில் ஆத்மாவான நாம் சிக்கி தவிக்கிறோம். அதனால தான் நமக்கு நிம்மதி அப்படிங்கிறது இல்லாமல் போகுது. ஆனால் பகவானுடைய பக்தியில் ஆழ்ந்து ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்தி இருக்கிற வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறத வச்சு அமைதியாக வாழ முடியும் அப்படின்னு இங்கே பகவான் சொல்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. இதோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். ஹரிபோல்.